கீழே வந்ததெல்லாம் சாப்பிட மாட்டேன் நீங்கள் இப்போ எப்படி சாப்பிட்றீங்க? என்னது இது கீழே விழுந்ததாவில்? இதுக்கப்புறம் ராதா கிட்ட போவா? ஐயோ நம்ம வீட்டுக்கார் மீனாக்காவை இப்படி வெறுப்பேத்துறாரு. இந்த படம் இல்லாமல் சுரேஷ் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தான். இல்லை நேற்று எங்கள் வீட்டுக்காரர் சென்னை சில்க்கு இட்டு போய் அங்கே வாங்கி கொடுத்தாரு 5000. 5000 ரூபாயா? எங்கள் வீட்டுக்காரர் வாஷ் மிஷினில் துவைக்க சொன்னார் அத்தை. அதில் துவைச்சா அழுக்கே போக மாட்டுது அத்தை. அதான் கையாளி துவைச்சிட்டான் அத்தை. அத்தை உங்களுக்கு மீன் குழம்பு வச்சுக்கிறேன், சாப்பாடு போட்டு எடுத்துன்னு வரேன். போட்டா போல போட்டுட்டுச்சான். பொழுது முடிஞ்சா தொட்டு பார்க்குறான். அந்த மாதிரி கதையா பழைய துணியை கட்டின்னு இருந்தா 5000 ரூபா புடையா கட்டின்னு ஓவரா சீன் காட்டுறா. மாமி இன்னைக்கு என்ன சமையல்? இன்னும் சாப்பாடு செய்யலாமா? இனிமே தான் ராதாவை சாப்பாடு செய்ய சொல்லணும். இதான் கரெக்டு. இன்னைக்கு எதுவும் சமைக்க வேணாம். நம்ம 2 பேர் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். என் பையன் நம்ம சாப்பிடுவான். அவர் ஒன்றும் உங்க பையன் கிடையாது, ராதாவுடைய வீட்டுக்கார். அவருன்னா உங்க பையனாவா நடந்துக்கிறாரு? ராதாவுடைய புருஷனா தான் நடந்துக்கிறாரு. நீங்க ஏன் அவருக்கெல்லாம் பாக்குறீங்க? நீயும் கரெக்டாக தான் சொல்ற.